அபியோ, அப்பா, இது நான் மட்டும் எடுத்த முடிவில்லை. அதுவும் இல்லாமல் அவள்தான் பிரின்ஸ்னு எனக்கு தெரியாது. இது டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. நான் இதை வேண்டாம்னு சொன்னால் பெரிய தொகை நஷ்டமாகும். அதுவும் இல்லாமல் என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் டைரக்டர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க. அப்பா, இது வெறும் பிஸ்னஸ். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை அது பாதிக்காம நான் பார்த்துக்கிறேன். கவிதா ஏதும் பேசாமல் சுய சிந்தனையில் இருந்தாள். ஆனால் அவள் மனதில் என்னவோ அனிதா நடிக்கிறாள் என்று தெளிவாக தோன்றியது. இன்று அவள் அவளுடைய கடந்த 6 வருடத்தை பற்றி சொன்ன கதைகளையும் அவள் தன்னுடன் சில நாட்களுக்கு முன் நடந்து கொண்ட விதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஏதோ ஒன்று தவறாக தெளிவாக தெரிந்தது. கண்டுபிடிக்க வேண்டும். இவள் இப்படி யோசித்து கொண்டிருக்க ஆனந்த் கவிதா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கொண்டு பயந்திருக்கிறாள் என்று நினைத்தார். அவர் அபியை தனியே அழைத்து கொண்டு சென்று பேசினார். அந்த நேரத்தில் ஏதோ யோசனையில் இருந்த கவிதா தன்னை மறந்து எழுந்து சென்று தோட்டத்தில் இருந்த பெஞ்ச் மீது அமர்ந்து கொண்டாள். ஆனந்த் அபியிடம் கவனமாக இருக்க சொல்லி அறிவுரை சொல்லிவிட்டு கவிதாவை தேட அவள் உட்கார்ந்திருப்பதை பார்த்து கொஞ்சம் மன வலியுடன் அபியிடம் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார். அபி அவளிடம் சென்று அமர்ந்தான். என்னாச்சு கவி? கவி ஒன்றுமில்லை என்று பதில் வந்த வேகத்தை பார்த்து புரிந்து கொண்டான். அபி, என்னை நம்புமா? கவி, நம்புறேன். அபி ஏதும் பேசி அவளை டென்ஷன் செய்ய வேண்டாம் என்று, சரி வா, பனியில் எதுக்கு உட்கார்ந்திருக்க, போகலாம் என்று அவளை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். கவி, எனக்கு தூக்கம் வருது. அபி, சாப்பிட்டு தூங்குமா? கவி, இல்லை, கேக் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கு, நான் தூங்குறேன் என்று நகர்ந்தவளை தூக்கி கொண்டு கட்டிலில் படுக்க வைத்தான். மேற்கொண்டு அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவளை அணைத்து கொண்டு அவனும் படுத்து கொண்டான். கவிதாவின் கால் கொஞ்சம் சரியாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அனிதா கவிதாவிற்கு ஃபோன் செய்தாள். கவிதா, கால் பரவாயில்லையா? வேலைக்கு போயிட்ட போல இருக்கு. கவிதா, ஆமாம். அனிதா, சரி, இன்னைக்கு ஷாப்பிங் போகலாமா? கவிதா, எனக்கு வேலை இருக்கு. அனிதா, இல்லை, சாயந்தரம்தான். கவிதா, இல்லை, அபிகிட்ட சொல்லலை, அவர் எனக்காக காத்திருப்பார். அனிதா, நான் அபிகிட்ட சொல்லிக்கிறேன். முன்னாடி எனக்கு அபிதான் கம்பெனி கொடுப்பார். ஆனால் இப்போ அவர் உனக்கு சொந்தமாகிட்டார். நான் இப்போ யாரும் இல்லாமல் தனியாகிட்டேன். நீ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக என்னோட வரமாட்டியா ப்ளீஸ்? கவிதா, கவிதா, இவ என்ன பிளான் வச்சிருக்கா? போய் பார்க்கலாமா? கவிதா, வரேன். கவிதா ஆஃபீஸில் காத்திருக்க அனிதா அழைக்க வந்தாள். கவிதா அனிதா காருக்குள் ஏறிக்கொள்ள, அனிதா, சென்னை ரொம்ப மாறி போச்சு கவிதா. 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஊர் போலவே இல்லை. சரி, எங்கே போகலாம்? கவிதா, எனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு எங்கே போகணுமோ அங்கே போகலாம். அனிதா, சரி, அபி என்னை ஒரு மாலுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போவார், அங்கே? கவிதா, அனிதா, அப்போ உன்னை அங்கே கூட்டிட்டு போயிருப்பாரு. கவிதா, அனிதா ஒரு மாலில் காரை பார்க் செய்துவிட்டு, வா கவி, அபி எனக்கு அடிக்கடி ஒரு போட்டிக் கூட்டிட்டு போவார். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் அங்கேதான் வாங்கி கொடுப்பார், வா என்று சந்தோஷமாக அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். அங்கே விதம் விதமாக ஆடைகளை எடுத்து ஒவ்வொன்றாக போட்டு பார்த்து, கவி, இது எப்படி இருக்கு என்று கேட்டு கவிதாவை வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள். கடைசியாக ஒன்றை செலக்ட் செய்து, இது எனக்கு பிடிச்சிருக்கு கவி என்று எடுத்துக்கொண்டாள். போட்டு பார்க்கவும் அங்கே இருந்த சேல்ஸ் கேர்ள், மேடம், உங்களுக்கு கச்சிதமாக இருக்கு, பெஸ்ட். அதை பார்த்து, கவி, நீயும் இதே போல் ஒன்று எடுத்துக்கோ. சேல்ஸ் கேர்ள் தனக்கு நிறைய விற்க போனஸ் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு கவிதாவிடம், மேடம், நீங்களும் போட்டு பாருங்க, உங்களுக்கும் சூட் ஆகும் என்று கவிதா மறுக்க போட்டு பார்க்க வற்புறுத்தினாள்.
கவிதா போட்டு கொண்டு வரவும் அந்த பெண் அவங்களுக்கு செட் ஆகிறது. உங்களுக்கு ஆகாது போல இருக்கு. இதில் நீங்கள் சுமாராக தான் இருக்கீங்க. சிலது எல்லாம் சிலருக்கு தான் சூட் ஆகும். ஆசைப்பட்டு நாம் போட்டால் நமக்கு செட் ஆகாது என்று சொன்னாள். இதன் அர்த்தம் அபி அனிதாவுக்கு மட்டும் சூட் ஆவான், கவிதாவிற்கு ஆக மாட்டான் என்பது. கவிதா தெளிவாக புரிந்து கொண்டாள். இதுவும் அனிதாவின் சூழ்ச்சிகளில் ஒன்றாயினும் அந்த சேல்ஸ் கேர்ள் கிண்டலாக சொல்லியதில் கொஞ்சம் வருத்தப்பட்டு அந்த உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்து அந்த சேல்ஸ் கேர்ளிடம், நான் ஏற்கனவே போட்டு இருக்கிற உடை அவங்களுக்கு சூட் ஆகாது, அதனால் என்னோடது எனக்கு போதும் என்று அந்த உடையை அவளிடம் எறிந்துவிட்டு அனிதாவிடம், எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லி பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பினாள். அபி உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போறியா? ஆனால் அவன் பல வருஷமாக எனக்கு தான் சொந்தம் என்று அனிதா மனதில் சொல்லி கொண்டாள். சேல்ஸ்கேர், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி பேசின, அவங்க கோவிச்சுக்கிட்டு போகிறாங்க போல இருக்கு. அனிதா, இருக்கட்டும், இந்தா என்னோட ட்ரெஸ், பேக் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி அனுப்பிடுங்க என்று சொல்லி கிளம்பினாள். அபி வீட்டில் காத்திருக்க கவிதா வந்ததும் அவள் எந்த மனநிலையில் வருகிறாள் என்பதை உணராமல், என்ன புது ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. கவி, செம்ம கடுப்பில் இருக்கேன், ஏதாவது வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. அபி, ஏன், என்னோட ராஜாத்திக்கு என்ன கோபம் என்று அவள் இடையை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். கவி ஏதோ எண்ணம் தோன்றியவள், இதுபோல் அவளை கட்டி பிடிச்சிருக்கீங்களா? அபி, என்ன பேசுகிற கவி என்றான் கோபமாக. கவி, எதுக்கெடுத்தாலும் அபி எனக்கு அது செய்தார் இது செய்தார்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அபி அவ எதேச்சையாக சொல்லியிருப்பா. கவி, உனக்கு பிடிக்கலனா நீ அவளோட பேசுகிறத விட்டுடு, நீ ஏன் அவளோட போய் மனசு சங்கடப்பட்டு வர? கவி, என்னை விடுங்க, நான் போகிறேன் என்று அவனிடமிருந்து தன்னை வீழ்த்து கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தாள். அபி சோஃபாவில் சாய்ந்து நெற்றியில் கை வைத்து நீவிக்கொண்டான். என்னோட வாழ்க்கையை கெடுத்துடாதே ஆண்டவா. மறுநாள் காலை கவிதா தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அபியின் அருகே அணைத்து படுத்து கொண்டாள். அபி அவளை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டு, குட் மார்னிங் டியர். கவி, மாமா இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா? அபி, என்னோட பொண்டாட்டி கவிக்காக எப்பவும் நான் ஃப்ரீ. கவி, ஒழுங்கா சொல்லுங்க என்று சினுங்கினார். அபி, காலையில் கொஞ்சம் மீட்டிங், மதியம் ஃப்ரீ. கவி, சாப்பிட வெளியே போகலாமா? அபி, ஓ போகலாமே, ஒன்று பண்ணலாம், விவேக் வேண்டாம், அவன் இருக்க மாட்டானா? கவி, விவேக் எங்கே போனார்? அபி, அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் செய்யறான். கவி, நாம் போகிறோமா? அபி, அவன்தான் நம்மை கூப்பிடலையே. கவி, இவ்வளவு பழகிட்டு எப்படி கூப்பிடாம விட்டார்? அபி, அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளாக செய்கிறான். பொண்ணு வீடு கொஞ்சம் ஏழை, அதான் அவங்களுக்கு ரொம்ப செலவு வைக்கக்கூடாது இல்லையா? அங்கே நாம் போனால் நமக்காக அவங்க ஏதாவது செலவு செய்ய நினைத்து சங்கடப்படக்கூடாது, அதனால தான் அவன் நம்மை கூப்பிடலேன்னு வருத்தப்படலை. கவி, ஏழை பொண்ணு குடும்பத்துக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது சரிதான். அப்போது நம்மை கல்யாணத்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்களா? அபி, அதுக்கு நான் தான் முன்னேற்பாடாக கல்யாண செலவு என்னோடதுன்னு சொல்லிட்டேன். இப்போது நம்மை கூப்பிடாம செய்ய முடியாது இல்லை? எனக்கும் என்னோட நண்பன் கல்யாணத்தை கண் குளிர பார்த்த சந்தோஷம் ஏற்படும். கவி, சரி, நான் ஆட்டோ பிடிச்சி உங்கள் ஆஃபீஸ் வந்துடட்டுமா? அபி, சரி, மதியம் 1 மணிக்கு என்னோட பொண்டாட்டியோட சாப்பிட போகிறேன், அதுக்கு ஏதாவது இப்போ கொடேன். கவி, கொடுக்கலாம் முடியாது, வேணும்னா எடுத்துக்கோங்க. அபி, ஆமாம், அப்பா கூட சீக்கிரம் பேர குழந்தை வேணும்னு சொன்னார். எனக்கும் அப்பாவாக ஆசையாக இருக்குது. இன்னிலேருந்து ரொம்ப கடினமாக வேலை செய்ய போகிறேன். கவி முகத்தை மூடிக்கொண்டு, காட்டு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. அபி, இல்லை, இப்போ நான் ரொம்ப சாஃப்ட் என்று கட்டில் சண்டையிட்டு இருவரும் வெற்றியுடன் ஒட்டிக்கொள்ள, காலையில் மூடையே கெடுத்துட்டீங்க மாமா, இப்போ எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, தூக்கம் வருது. அபி, சரி, அப்போ தூங்கு. கவிதா அவனை விட்டு விலகி, மாமா இப்போ சொல்லறேன், ரொம்ப சீரியஸ், இனிமே காலையில் செய்யக்கூடாது. அபி, சாரி பேபி டால், இப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன், 24/7 நான் இந்த வேலையை முக்கிய வேலையாக பார்க்க போகிறேன். கவி, போடா என்று அவனை தள்ளிவிட, அபி, சரி வாடி போகலாம் என்று அணைத்து கொண்டான். கவி அவனை உதறி தள்ளி விலகி ஓடினாள்.
கவிதா மதியம் சரியாக 1 மணிக்கு அபியின் ஆபீஸ் வெளியே வந்து நிற்க, அபி அவன் கையில் அனிதாவை தூக்கி கொண்டு கவிதாவை தாண்டி அவனுடைய காரில் அவளை பின் இருக்கையில் படுக்க வைத்து காரை எடுத்து கொண்டு பறந்தான். கவி அங்கு குழுமி இருந்தவர்கள் நடுவில் என்னாச்சு என்று ரிசப்ஷன் பெண்ணிடம் கேட்க, அந்த பெண் கவிதாவை கண்டு பதறினார். இப்போ ஏதும் சொல்லி கவிதா அபியை தவறாக நினைத்து விடுவாளோ என்று எண்ணி நிதானமாக விளக்கினாள். பிரின்சி மேடம் கூட மீட்டிங் முடிச்சு 2 பேரும் லிஃப்டில் கீழே வரும்போது லிஃப்ட் பிரேக் டவுன் ஆகி பாதியில் நின்றுடுச்சு. ரிப்பேர் முடிஞ்சு லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது பிரின்சி மேடம் மயங்கி இருந்தாங்க. சார் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. கவிதா யோசனையாக அப்படியா என்றார். கவிதாவின் மனம் ட்ராமா குயின், இவ மயங்கினாலாம். அந்த ஆள் தூக்கிட்டு எதிரில் வரும் பொண்டாட்டியை கூட கவனிக்காம ஓடுறாரு. சூப்பர். வீட்டிற்கு வந்ததும் அபி கவிதாவை தேட கவிதா இல்லாததால் ஃபோன் செய்தான். அபி, கவிமா எங்க இன்னும் காணோம்? கவி, நான் அம்மாவை பார்த்துட்டு நைட் அம்மா கூட இருந்துட்டு காலையில் வரேன். அபி, கவி, என்ன கவி புதுசா? நைட் வீட்டுக்கு வந்துடு கவி, இல்லைனா என்னால் தூங்க முடியாது, நானே வந்து கூட்டிட்டு போகிறேன். கவி, வேண்டாம், நானே வரேன். அபி, இல்லை, நான் இப்போ வரேன். நானும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போவும் அவங்க என் மேல் கோபமாக இருக்காங்களான்னு தெரியணும். பல்லை கடித்து கொண்டு சரி என்றவள் அம்மாவை பார்க்க சென்றாள். அம்மா கங்கா அவள் வருகைக்காக காத்திருந்தது போல, கவி, அனிதா வந்துட்டாளாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் எப்போ அவளை போய் பார்க்கறது? ஆசையாக இருக்குது. கவிதா ஏற்கனவே அனிதாவால் மிகவும் நொந்து வந்திருக்க, அம்மாவும் தன்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாள் என்ற ஒற்றை முனங்கள் ஒன்றை பதிலாக சொன்னாள். கங்கா, உடம்புக்கு ஒன்றுமில்லை தானே, ஆரோக்கியமாக இருக்காளா? ஏன் இத்தனை நாளாக வராமல் நம்ம தவிக்க விட்டாளாம்? கவிதா பாய்ந்து அம்மாவின் குரல் வலையை கடித்து விட வேண்டுமென்று தோன்றிய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நல்லா தான் இருக்கா என்று சாதாரணமாக பதிலளித்தாள். கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்க அபி அவர்கள் வீட்டு வாசலில் நின்றான். கங்கா, வாங்க என்றாள். அபி வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கங்கா அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, இப்போ சொல்லுங்க, உங்க பொண்ணு என்ன டிவோர்ஸ் பண்ணணுமா வேணாமா? கங்கா இந்த கேள்வியை முற்றிலும் எதிர்பார்க்காததால் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள். அபி, அன்னைக்கு நீங்கள் கவிதா கிட்ட சொன்னதை கேட்டேன். அப்படி என்ன என் மேல் கோபம், வெறுப்பு? என்னை விட்டு கவிதா விலகணும்னு நினைக்கிறீங்க? கங்கா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் அனிதாவை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு ஒரு கோபத்தில் சொன்னேன். இப்போது அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சது. அபி, என்ன தெரிஞ்சது? நான் அவளை விட்டு வரலை, அவள் தான் என்னை விட்டு வந்தான்னு தெரிஞ்சதா? கவிதா அதிர்ந்தாள். அவள் அபியை ஆபத்தில் விட்டு வந்தாளா? அபி, அம்மா, உங்கள் கோபம் இனிமே தொடராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள், நான், கவிதா நாம் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பழசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இனி புதுசாக எந்த மனக்கசப்பும் இல்லாமல் தொடங்கலாம். கங்கா, இருங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு பாயாசம் வச்சு தரேன், நைட்டு சாப்பிட்டு போகலாம். கவிதா, நைட் நேரம் எதுக்குமா சிரமம், நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோம். கங்கா, இன்னைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு முதலாக வந்திருக்கார், அவருக்கு ஒரு இனிப்பு கூட கொடுக்கலைன்னா எப்படி? அபி, கவி, நான் வாங்கிட்டு வந்த பார்சலில் பாரு, ஸ்வீட் இருக்கும், எடு சாப்பிடலாம். கங்காவின் மனதில் அபியை பற்றிய தவறான அபிப்பிராயம் மறைய ஆரம்பித்திருந்தது. மூவரும் அபி வாங்கி வந்த மைசூர் பாவை சாப்பிட்டு, அபி, கவி கிளம்பலாமா? கவி சரி என்று சொல்லி அம்மாவிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினர். கவி அபியிடம் இன்னும் சமாதானமாகாமல் முறைத்து கொண்டிருந்தாள். அபி, கவி சாரி, மதியம் நாம் சேர்ந்து சாப்பிட முடியலை, ஆனால் அதை ஈடு செய்ய நைட் சாப்பிட்டு போகலாம். கவி, டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லை? அபி, அதான் சொல்லிட்டேன். இல்லை சாரி, இனிமே இந்த தப்பு நடக்காது. கவி, ஆமாம், இந்த தப்பு நடக்காது. இனி நான் உங்களை வெளியே வர சொல்லி கேட்க மாட்டேன். என்னங்க, அப்படி என்னை வெளியே கூட்டிட்டு போக நடுங்குறீங்க? யாராவது தப்பாக நினைப்பாங்கன்னா? அபி, கவி ப்ளீஸ். கவிதா மேற்கொண்டு விவாதிக்க விரும்பாமல் அமைதியானாள். இருவரும் பேசாமல் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். வீட்டுக்கு வந்ததும் அபி, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது ஒரு மனிதாபிமானத்தில் தான், நீ தப்பாக நினைக்காதே.
தப்பாக நினைக்காதேவா, இங்கே நான் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கேன். அவளை நான் வச்சுக்கிறேன். கவி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அபி அவள் அருகில் வந்து அவள் காதில் மென்மையாக, பொண்டாட்டி பொசசிவாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்படாதே. உன்னை தவிர வேற பொண்ணு மேலே என்னோட கண் பார்வை விழாது. கவி, அப்படின்னா? அபி, அதாவது உன்னை நான் எங்கெல்லாமோ பார்ப்பேன், ஆனால் மற்ற பொண்ணை கண்ணை மட்டும் பார்த்து பேசுவேன். கவி, கண்டதையும் பேசி நான் கேட்க வந்ததை மறந்துடுவேன் போல இருக்கு. அனிதா தான் உங்களை ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அபி, அவளை யாரோ காப்பாத்திட்டாங்க, ஆனால் என்னோட கைக்கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.